ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலே வந்து சாங்ஸ் கேட்குறதுக்காக வந்து ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பை வந்து இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பட் நிறைய பேர் மொபைலில் வந்து இந்த ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகுது. பட் சில பேர் வந்து சில மொபைல்ஸில் இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த ஸ்பாட்டிஃபை ஆப் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு ஏதாவது சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகிருது. இல்லாட்டி வந்து இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து ஸ்பாட்டிஃபை ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் வந்து ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஸ்பாட்டிஃபை அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஸ்பாட்டிஃபை மியூசிக் போட்காஸ்ட் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஸ்பாட்டிஃபை ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேர் அப்டேட் பண்ணுறதில்ல. அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே சில டைம் வந்து ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகுதில்ல, ஏதாவது இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தவிர நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்பாட்டிஃபை ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணுறனால கூட வந்து இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 50% வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மொபைலுக்கு மொபைல் சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த சர்ச் பாரில் ஸ்பாட்டிஃபை அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த இடத்துல அந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒருக்க ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்படி செய்யும் போது ஸ்பாட்டிஃபை ஆப்பில் வந்து உள்ள சர்வீசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி ஒருக்க வந்து நம்ம மொபைலில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து ஒருக்க ஸ்டாப் ஆகிடும். அப்படி ஸ்டாப் ஆகின அப்புறமா நீங்கள் செய்யணும் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது ஸ்பாட்டிஃபை ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து ஒருக்க கிளியர் ஆகும். ஸோ அப்படி கிளியர் ஆகின அப்புறமா நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒருக்க வந்து லொக் ஆகிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. மோஸ்ட்லி ஒரு 90% கூட சான்ஸ் இருக்குது இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் இந்த ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம், ஒர்க் ஆகலாம். சில டைம் வந்து ஏதாவது இஷ்யூ வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ரீஸ்டார்ட்டும் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது 1 பை 1 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்குவேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.